Hello students, இப்போ 6th question. Let A is equal to x belongs to W, x less than 2, B is equal to x belongs to natural number, 1 is greater than x, less than or equal to 4 and C is equal to 3, 5. Now verify A cross B union C is equal to A cross B union A cross C. A cross B intersection C is equal to A cross B intersection A cross C. Then A union B intersection, A union B cross C is equal to A cross C union B cross C. நம்ம first subdivision இப்போ பார்க்கலாம். A intersection B union C is equal to A intersection B union A intersection C. Now இப்போ நம்ம Aயும் Bயும் தனியாக கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம். First A is equal to இப்போ x belongs to W, x is less than 2. x வந்து whole numbers சேர்ந்தது. அப்போ whole numbersனால் நம்ம 0வையும் சேர்த்து எடுத்துக்கணும். இப்போ 0, 1. 2க்கு ஈக்குவல் டு இருந்திருந்தால் நம்ம 2 எடுத்துருக்கலாம். இப்போ இங்கே ஈக்குவல் டு இல்லை. ஸோ ஏயோட செட்டு இவ்வளோ தான். தென் பி இஸ் ஈக்குவல் டு 1 வந்து நமக்கு எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் ஆனால் இங்கே 1 வந்து எடுக்கக்கூடாது பிகாஸ் இங்கே ஈக்குவல் டு இல்லை. தென் 2, 3, 4க்கு ஈக்குவல் டு இருக்கிறதுனால நான் 4 எடுத்துக்கிறேன். தென் சியோட செட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி 3, 5. இப்போ நம்ம ப்ராக்கெட்டில் உள்ளது ஃபஸ்ட்டு செய்யலாம். A cross B union C is equal to first B union C பண்ணிடலாம். இப்போ B ஐ C ஐ யூனியன் பண்ணி எழுதணும். இப்போ 2, 3, 4 யூனியன் 3, 5. now இப்போ இது ரெண்டே யூனியன் பண்ணி எழுதணும்னா ரிப்பீட் ஆகாமல் எழுதணும். அப்போ 2, 3, 4, 5 இதான் எனக்கு B யூனியன் C. இப்போ இதோட நம்ம ஏயை க்ராஸ் பண்ண போகிறோம். A cross B union C is equal to A அப்படியே எழுதி அதாவது 0, 1 cross 2, 3, 4, 5. இப்போ இதோட ஆர்டர்டு பேர்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ 0, 2 ஒரு பேர், தென் 0, 3 ஒரு பேர், 0, 4, 0, 5. 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இப்போ இதான் என்னோட ஈக்குவேஷன் நம்பர் 1. தென் நெக்ஸ்ட்டு ஆர்ஹெச்எஸை வெரிஃபை பண்ணும்போது A cross Bயை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். A cross Bயை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னா A எழுதி அது கூட Bயை க்ராஸ் பண்ணணும். B என்னது 2, 3, 4. தென் இப்போ 0, 2 ஒரு பேர், தென் 0, 3 ஒரு பேர், 0, 4 ஒரு பேர், 1, 2, 1, 3, 1, 4. ஓ இதான் எனக்கு A cross B. தென் A cross C கண்டுபிடிக்கணும். A cross C கண்டுபிடிக்கணும்னா Aயை ஃபஸ்ட்டு எழுதிட்டு தென் C அதோட க்ராஸ் பண்ணும். அப்போது 3, 5 இஸ் ஈக்குவல் டு 0, 3 ஒரு பேர், 0, 5 ஒரு பேர், 1, 3 ஒரு பேர், 1, 5 ஒரு பேர். இப்போ நம்ம A cross B, A cross C கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது ரெண்டுக்கும் நம்ம யூனியன் எடுக்க போகிறோம். அதாவது பேர்ஸை ரிப்பீட் ஆகாமல் எழுத போகிறோம். அப்போது A cross B union A cross C is equal to 0, 2 எழுதலாம், தென் 0, 3 எழுதலாம், 0, 4 எழுதலாம், 1, 2 எழுதலாம், 1, 3 எழுதலாம், தென் 1, 4 எழுதலாம். அப்புறம் 1, 3 இங்கே வந்துருச்சு எழுத முடியாது. அப்புறம் 1, 5 எழுதலாம், 1, 3 வந்துருச்சு எழுதக்கூடாது, தென் 1, 5 எழுதலாம். இப்போது இதான் எனக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போது ஃப்ரம் 1 and 2 இப்போது இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சது ஈக்குவலாக இருக்கிறதுனால A cross B union C is equal to A cross B union A cross C, hence proved. Then second subdivision பார்க்கலாம். A cross B intersection C is equal to A cross B intersection
A cross C. Now நம்ம LHSஐ ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அதாவது ப்ராக்கெட்டில் உள்ள B intersection Cயை ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதோட க்ராஸ் பண்ணலாம். B intersection C is equal to Bயோட வேல்யூ இந்த இருக்குது. அப்போது 2, 3, 4 இன்டர்செக்ஷன் 3, 5. இப்போ இன்டர்செக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால நம்ம காமன் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும். அப்போ 3 மட்டும்தான் வரும். தென் ஏயோட இந்த 3 எப்போ க்ராஸ் பண்ணும். இப்போது B intersection C is equal to A வேல்யூ என்னது 0, 1 இன்டர்செக்ஷன் க்ராஸ் 3. அப்போ இது ரெண்டு ஆர்டர்டு பேரில் எழுதும் போது 0, 3 ஒரு பேர், தென் 1, 3 ஒரு பேர். இப்போ இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு A cross B இப்போ கண்டுபிடிக்கணும். A cross B எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏயும் பியும் எழுதி அதை க்ராஸ் பண்ணும். அப்போது 0, 1 cross 2, 3, 4. அப்போது இது ரெண்டுக்கும் ஆர்டர்டு பேர் எடுக்கணும். அப்போது 0, 2 ஒரு பேர், 0, 3 ஒரு பேர், தென் 0, 4. அதே மாதிரி 1, 2, 1, 3, 1, 5. 1, 4. சேம் இதே மாதிரி நம்ம A cross C எடுக்கணும். A cross Cனா ஏயோட வேல்யூ 0, 1, தென் சியோட வேல்யூ 3, 5. இப்போ இது ரெண்டுக்கும் ஆர்டர்டு பேர் எடுத்தோன்னா 0, 3 ஒரு பேர், 0, 5, 1, 3, 1, 5. இவ்வளோ தான். இப்போ இது ரெண்டுலேயும் உள்ள இன்டர்செக்ஷன் அதாவது காமன் எலமெண்ட்ஸ் எடுக்கணும். அப்போது A cross B இன்டர்செக்ஷன் A cross C இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதில் காமனாக இருக்கிறது என்னது 0, 3, 0, 3 காமன். ஸோ அப்போ அதை எழுதிக்கலாம். தென் அப்புறம் 1, 3, 1, 3 காமன். அப்புறம் அதை எழுதிக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போது இது ரெண்டும் நமக்கு ஈக்குவலாக வரதுனால ஃப்ரம் 1 and 2 A cross B intersection C is equal to A cross B intersection A cross C, hence proved. Sixth sumல உள்ள third subdivision பார்க்கலாம். A is equal to 0, 1, B is equal to 2, 3, 4, then C is equal to 3, 5. இதை நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது A union B cross C is equal to A cross C union B cross C. Now இப்போ LHSலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது. அப்போது A union B cross C is equal to ஃபஸ்ட்டு A union Bயை கண்டுபிடிக்கலாம். 0, 1 யூனியன் B என்னது 2, 3, 4. இப்போ இது ரெண்டுக்கு யூனியன் எடுக்கும் போது ரிப்பீட் ஆகாமல் எழுதணும். 0, 1, 2, 3, 4 இதான் இதோட யூனியன். தென் இதோட நம்ம சியை க்ராஸ் பண்ணணும். அப்போது A union B cross C is equal to 0, 1, 2, 3, 4 cross 3, 5. இப்போது இதுக்கு நம்ம ஆர்டர்டு பேர் எழுதணும். 0, 3 ஒரு பேர், 0, 5 ஒரு பேர், 1, 3 ஒரு பேர், 1, 5 ஒரு பேர், தென் 2, 3 ஒரு பேர், 2, 5 ஒரு பேர், 3, 3, 3, 5, தென் 4, 3, 4, 5. இதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். தென் அடுத்து A cross C இது வந்து நம்ம LHS கண்டுபிடிச்சாச்சு. இப்போ RHS கண்டுபிடிக்க போகிறோம். RHSல ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத பண்ணலாம். A cross C இஸ் ஈக்குவல் டு A எழுதி அதை சியோட க்ராஸ் பண்ணணும். அப்போது 0, 3 ஒரு பேர், 0, 5 ஒரு பேர், 1, 3 ஒரு பேர், 1, 5 ஒரு பேர். தென் B cross C பண்ணணும். B cross C is equal to Bயை எழுதி அதை சியோட க்ராஸ் பண்ணணும். cross 3, 5 is equal to 2, 3 ஒரு பேர், 2, 5 ஒரு பேர், 3, 3, 3, 5,
4, 3, 4, 5. இப்போ A intersections A cross C union B cross C கண்டுபிடிக்கணும். இப்போ இது ரெண்டையுமே ரிப்பீட் ஆகாமல் இப்போ நம்ம எழுத போகிறோம். அப்போது 0, 3 ஃபஸ்ட்டு A cross C உள்ளது எழுதிடலாம். 0, 5 1, 3 1, 5 அப்புறம் 2, 3 இங்கே இல்லை அதனால எழுதிக்கிறேன். 2, 5 3, 3 3, 5 4, 3 then 4, 5. இது எனக்கு ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போது ஃப்ரம் 1 and 2 இது ரெண்டும் சேமாக வரதுனால A union B intersection C A union B cross C is equal to A cross C union B cross C. Hence proved.